கண்களை மூடி ஆராதனைக்குள்ள கடந்து போமா. நன்றி செலுத்துகின்றோம் ஆவியானவரே. நன்றி தகப்பனே. அப்பா, எங்களோடு இருந்து வாசம் பண்ணுகிற தேவனே, அப்பா உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஆவியானவரே. ராஜா தேவனே, இரு கைகளை ஆண்டவரே அப்பா உமக்கு முன்பாக ஆண்டவர் உயர்த்துகின்றோம் ஆண்டவர். அப்பா, இதோ இந்த நாள் ஆண்டவரே ராஜா எங்களை ஒரு விஷயம் மன்னியும்படியாக கூட ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நேரம் கொடுக்காம இருந்திருக்கலாம் ஆண்டவரே. அப்பா உண்மை ஆண்டவரை தொழுது கொள்ளாமல் இருந்திருக்கலாம் ஆண்டவரே ராஜா. இதோ இந்த வேலையில் கூட ஏசப்பா இந்த நாள் ஆண்டவர் அப்பா இந்த ரெஸ்ட் டேல ஆண்டவரே ராஜா அப்பா உங்களுடைய சமூகத்துக்கு முன்பாக வந்திருக்கிறோம். ஆவியானவரே, எங்களை ஒரு விசை நீர் பார்ப்பீராக ராஜா. எங்களை ஒரு விசை நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக ஆண்டவர். நன்றி செலுத்துகின்றோம் எங்கள் ஆவியானவர் ராஜா. ஒப்பு கொடுக்கின்றோம் ஆவியானவரே, எங்கள் மத்தியிலே நீ இறங்கி வருவீராக. நன்றி செலுத்துகின்றோம் எங்கள் ஆவியானவர். ஆவியானவரே ராஜா, இந்த மாதம் கடைசி நாளில் வந்து நிற்கிறோம் ஆண்டவர். ஆவியானவரே, இந்த நாள் வரைக்கும் எங்களை நடத்தினீர் ஆண்டவரே. அப்பா, இந்த வருடம் முடியறதுக்கு ஆண்டவர் இன்னும் ஒரே மாதம் இருக்கிறது ஆண்டவர். அப்பா, நீங்கள் ஆண்டவர் எங்கள் லைஃப்பில் செய்த எல்லாவற்றிற்கும் நன்றி சொல்கின்றோம் ஆண்டவர். ஆண்டவரே ராஜா இயேசுவே, நன்றி செலுத்துகின்றோம் எங்கள் ஆவியானவரே. ஆண்டவரே, எங்களால் முடியாத காரியத்தை எல்லாத்தையும் நீங்கள் செய்து கொடுத்தீர் ஆண்டவர். அதுக்காக நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவர் ராஜா. பெண்டிங் ஆண்டவர் இருந்தாலும் ஆண்டவர் அப்பா எங்கள் மத்தியில் ஆண்டவர் நீர் செய்த காரியத்துக்காக நன்றி ஆண்டவர். அப்பா, நீங்கள் சொன்னீங்க ஆண்டவர், ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணம்னு சொன்னீங்களா ஆண்டவர். ஆண்டவரே, இதோ இந்த வேலையில் கூட ஏசப்பா நாங்கள் மன்றாடுகின்றோம் ஆண்டவர். நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவர். ஆரம்பம் அற்பமாக இருந்தது போல இருந்திருக்கலாம் ஆண்டவர் அப்பா. ஆனாலும் தகப்பனே, எங்கள் முடிவு ஆண்டவர் நீங்கள் சம்பூர்ணமாக வைத்ததுக்காக நன்றி ஆண்டவர். அப்பா, இது நாங்கள் எண்ணி இருக்க கூட மாட்டோம். எங்கள் லைஃப்பில் இது நடக்குமா நடக்காதான்னு சொல்லிட்டு ஆண்டவர் எண்ணி இருக்க கூட மாட்டோம் ஆண்டவர். ஆனாலும் என் தகப்பன் ஆண்டவர் செய்கிற தேவன் ஆண்டவர். நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகின்றோம் ராஜா. நன்றி ஆண்டவர். அவரை பிரேஸ் பண்ணுமா. நன்றி செலுத்துகின்றோம் எங்கள் ஆவியே. அப்பா உமையே நன்றி செலுத்துகின்றோம் எங்கள் ஆவியானவரே. உமக்கே நன்றி அப்பா. எங்களை தெரிந்து கொண்டதுக்காக நன்றி ஆண்டவரே ராஜா. எங்களை ஆண்டவரை பேர் சொல்லி அழைத்ததுக்காக நன்றி ஆண்டவர். அப்பா, நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் நாங்கள் இங்கே நிற்கிறோம் என்றால் ஆண்டவரே உம்முடைய கிருபை ஆண்டவர். நன்றி ஆண்டவரை, நன்றி செலுத்துகின்றோம் எங்கள் ஆவியானவர். அப்பா, எங்கள் பலத்தில் எதுவுமே அல்ல ஆண்டவர். அப்பா, எங்கள் பலாக்கரமத்தினாலும் எதுவுமே அல்ல ஆண்டவர். அப்பா, உங்களுடைய ஆவினால் எல்லாம் கூடும் சொன்னீரே. அப்பா, நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவர். எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினால் எல்லாம் கூடும் சொன்னீர் ஆண்டவர். நன்றி ஆண்டவரை, நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவர். நன்றி எங்கள் இயேசுவே. அப்பா, உமையே நன்றி செலுத்துகின்றோம் எங்கள் ஆவியானவரே. உமக்கே நன்றி அப்பா. பரிசுத்தரே உமக்கே நன்றி. ஓ ராஜனே உமக்கே நன்றி செலுத்துகின்றோம். ஓ we worship you Lord. நன்றி எங்கள் ஆவியானவரே. ஓ ரிபாரியாந்து நமோ ஷிக்ரியாந்திரிசே. ஓ குரிஹாந்துரபா. ஓ ரிபாராதாரனா கபரியாந்திரபோ. ஓ எங்கள் ஆவியானவரே நன்றி செலுத்துகின்றோம். பரிசுத்தரே உம்மே நன்றி செலுத்துகின்றோம். ஆவியானவரே உமக்கே நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுவே. வானாதி ஆண்டவரே, வானங்களாக இருக்கிறீர் ஆண்டவரே. பாதக்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்கள் ஆண்டவரே. அப்பா, எங்களால முடியாத காரியத்தை நீர் செய்து முடித்தீர் ஆண்டவரே. அப்பா, சத்துருக்கு முன்பாக எங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே. அப்பா, இந்த 11 மாதம் முழுவதும் ஆண்டவரே. அப்பா, நிறைய சத்துருக்கள் எங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கலாம். ஆனாலும் தகப்பனே, அவங்க மத்தியில் ஆண்டவரை எங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி வைத்ததுக்காக நன்றி ஆண்டவர்.
நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே. அப்பா, இந்த வேலையில் ஆண்டவரை ஒப்பு கொடுக்கின்றோம் ஆண்டவரே. கைகளை தட்டி உற்சாகம் அந்த பாடலை பாடுவோமாக. சர்வத்திற்கும் மேலான இயேசு ஒருவரே தேவன். சேனைகளின் கர்த்தர் நம் இயேசு ஒருவரே தேவன். சர்வத்திற்கும் மேலான இயேசு ஒருவரே தேவன். இயேசுவுக்கே மகிமை உயிருள்ள நாளெல்லாம். ராஜனுக்கே மகிமை உயிருள்ள சாத்தானின் வல்லமையை அழித்த தேவன். சாப கட்டுகளை முறித்த தேவன். பாதாள வாசலை வென்ற தேவன். பரலோக நிச்சயத்தை தந்த தேவன். பாதாள வாசலை வென்ற தேவன். பரலோக நிச்சயத்தை தந்த தேவன். இயேசுவுக்கே மகிமை உயிருள்ள நாளெல்லாம். ராஜனுக்கே மகிமை உயிருள்ள நாளெல்லாம். இயேசுவுக்கே மகிமை உயிருள்ள நாளெல்லாம். ராஜனுக்கே மகிமை உயிருள்ள நாளெல்லாம். மீண்டும் வருவேன் என்று உயர்ந்த தேவன். மனவாட்டி சபை என்று அழைத்த தேவன். மீண்டும் வருவேன் என்று உரைத்த தேவன். மனவாட்டி சபை என்று அழைத்த தேவன். வானத்தில் தோன்றிடும் ஒரே தேவன். வருவாரை சேனையோடு வல்ல தேவன். வானத்தில் தோன்றிடும் ஒரே தேவன். வருவாரை சேனையோடு வல்ல தேவன். இயேசுவுக்கே மகிமை உயிருள்ள நாளெல்லாம். ராஜனுக்கே மகிமை உயிருள்ள நாளெல்லாம். இயேசுவுக்கே மகிமை உயிருள்ள நாளெல்லாம். ராஜனுக்கே மகிமை உயிருள்ள நாளெல்லாம். வானாதிவானங்களை துதியுங்கள் அவரை. தேவனின் மகத்துவ செயல்களை ஆயிரம். பூமியின் குடிகளை துதியுங்கள் அவரை. துதிகன மகிமைக்கு பார்க்கிறர் அவர் ஒருவர். சேனைகளின் கர்த்தர் நம் இயேசு ஒருவரே தேவன். சர்வத்துக்கும் மேலான இயேசு ஒருவரே தேவன். சேனைகளின் கர்த்தர் நம் இயேசு ஒருவரே தேவன். சர்வத்துக்கும் மேலான இயேசு ஒருவரே தேவன். இயேசுவுக்கே மகிமை உயிருள்ள நாளெல்லாம். ராஜனுக்கே மகிமை உயிருள்ள நாளெல்லாம். இயேசுவுக்கே மகிமை உயிருள்ள நாளெல்லாம்.
எங்கள் ஆவியானவர். வாதைகள் என்னை சூழும் போது செட்டைகளாலே என்னை மறைத்து வாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தி வாதைகள் என்னை சூழும் போது செட்டைகளாலே என்னை மறைத்து வாதைகள் எல்லாம் காக்கும்படி உதவி செய்தி கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை துதிக்க வந்தோம். தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்து கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்து தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்து கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்து கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக
நடந்து போகும்பொழுதும் ஆண்டவரே அப்பா நீர் என்னுடையவன் சொல்லிட்டு ஆண்டவர் எங்களை தெரிந்து எங்களை தூக்கி எடுத்தீர் ஆண்டவர். நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே. எனக்காக ஆண்டவரை யாவையும் செய்த தேவன் ஆண்டவர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகின்றோம். நன்றி எங்கள் இயேசுவா.
கஷ்டப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் என்னிடம் வாருங்கள், நான் இளைப்பாறுதல் தருவேன்னு சொன்னீர் ஆண்டவர். ஆண்டவரே, வருத்தத்தோடு இன்றைக்கு வந்திருக்கலாம் ஆண்டவர், கண்ணீரோடு வேதனையோடு வந்திருக்கலாம் ஆண்டவர். அப்பா, எங்களுக்கு ஆண்டவர் இளைப்பாறுதல் தருகிற தேவன் நீர் ஆண்டவர். நன்றி செலுத்துகின்றோம் எங்கள் ஆண்டவர். நன்றி இயேசு. அப்பா, நீங்க வானாதி வான ஆண்டவர், கொல்லாத தேவனாக இருக்கிறீர் ஆண்டவர். அப்பா, உம்மை வார்த்தையில் வர்ணிக்க முடியாத தேவனாக இருக்கிறீர் ஆண்டவர். நன்றி இயேசு. Hallelujah.
என்றுமே என்றுமே என்றென்றுமே வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன் என்றுமே என்றுமே என்றென்றுமே. ஹalleluya 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 நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உமக்கே நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே. அப்பா, வானாதி வானங்கள் கொள்ளாத தேவனாக இருக்கிறீர் ராஜா. அப்பா, வார்த்தையால் வர்ணிக்க முடியாத தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, எங்களால் உம்மை வார்த்தையால் வர்ணிக்க முடியும். ஏனென்றால் நீங்க எங்களுக்கு செய்த காரியம் ஆண்டவரே அவ்வளவாக இருக்கிறது ஆண்டவரே. நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே. அப்பா, பரலோகத்தின் கவனம் ஆண்டவரே எங்க மேல திரும்புறதுக்கு ஆண்டவரே ராஜா, நீங்க ஆண்டவரே எங்களுக்கு முன்பாக இறங்கி வரும்படியாக கூட ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. அப்பா, எங்களோட பேசும்படியாக கூட ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. அப்பா, நாங்க கதறி கூப்பிடலாம் ஆண்டவரே. அப்பா, எங்களோட பேசுங்கன்னு சொல்லலாம் ஆண்டவரே. பரலோகத்தின் கவனம் எங்க மேல இந்த நேரத்துல இப்போ ஆண்டவரே எங்க மேல திரும்பணும் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகின்றோம் எங்கள் ஆவியானவரே. ஒப்பு கொடுக்கின்றோம் ஆண்டவரே. நன்றி எங்கள் இயேசு. அப்பா, இந்த நாள் ஆண்டவரே, அப்பா எங்களை ஆண்டவரே இந்த ஆராதனை வேளையில எங்களோடு பேசுறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஆராதனை வேளையில எங்களோடு இடைப்பட்டதுக்காக நன்றி ராஜா. அப்பா, அப்பா தேவனே, அப்பா தேவனே, அப்பா உங்களுடைய வார்த்தைக்காக வருகின்றோம் ஆண்டவரே. அப்பா, இன்னும் ஆண்டவரே உம்மை வார்த்தை கொண்டு ஆண்டவரே எங்களை தொடும்படியாக எங்களோடு பேசும்படியாக கூட சொல்லிக்கின்றோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். அப்பா, ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென். டெஸ்டிங். ஹalleluya. ஆமென். ஆண்டவர் ரொம்ப நல்லவர். நல்ல ஒரு ஆராதனை கர்த்தருக்கு கைத்தட்டல கொடுப்போமா? ஆமென். ஆமென். இன்னைக்கு நவம்பரோட கடைசி நாளில் நின்று கொண்டிருக்கிறோம். அடுத்த வாரம் பேசும்போது டிசம்பரில் இருப்போம். ஹalleluya. கர்த்தர் ரொம்ப நல்லவர். இந்த ஜனவரியிலேருந்து இந்த நவம்பர் வரைக்கும் இந்த பயணத்தை கர்த்தர் நிச்சயமாக உங்களை பலப்படுத்தி விசாலப்படுத்தி கிருபையோடு நம்மளை வழிநடத்தி கொண்டு வந்திருப்பார். ஆமென். ஹalleluya. நேரத்தை தாமதிக்காமல் நம்ம காணிக்கை பொருத்தனைகள் அது முடிந்து நம்மளோட அனௌன்ஸ்மெண்ட் நம்ம பார்ப்போம். சரிங்க, காணிக்கை பொருத்தனைகள் ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த காணிக்கையும் பொருத்தனையும் உன் சமூகத்தில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, கொடுக்கிற ஒவ்வொரு கரங்களையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம்.
அந்த கொடுப்பதுக்கு அந்த பலன் தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஐயா, குடும்பத்தை ஆசீர்வதிங்க, இரட்டிப்பாக ஆண்டவர் அவர்கள் வாழ்க்கையில் கிடைக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனுடைய ஆலயத்தில் விதைக்கிறது ஒவ்வொன்றும் ஆண்டவரே வெறுமையாக திரும்பாது என்று சொன்ன வாக்குத்தத்தின்படி வருகிறோம் ஆண்டவரே. சந்தோஷத்தோடு மன ரம்மியத்தோடு நாங்கள் கொடுக்கும்படியாக இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமென். காணிக்கை கொடுத்து கொண்டு முக்கியமான அறிவிப்புகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், சரிங்களா? ஓகே, நமக்கு நிகழ்ச்சிகள் நிறையா இருக்கிறது. நிகழ்ச்சி நாட்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், குறித்து கொள்ளுங்கள், சரிங்களா? ரைட். சரி, முதல் நிகழ்ச்சி நமக்கு சில்ட்ரன் சர்ச் கிறிஸ்மஸ் பார்ட்டின்னு அந்த பார்ட்டி நினச்சிடாதீங்க சரிங்களா? கிறிஸ்மஸ் சில்ட்ரன்ஸோட நிகழ்ச்சி இருக்கிறது. அந்த நிகழ்ச்சியில் உங்களோட பிள்ளைகளாம் உங்களுக்கு தெரியும், உங்கள் பிள்ளைங்க வந்து சொல்லியிருப்பாங்க, அந்த நிகழ்ச்சிக்குள்ளே வந்து கலந்துங்க. அதை குறித்து இன்னும் ஆழமாக தெரிய வேண்டும் என்றால் நிச்சயமாக நீங்கள் வந்து ஜெஸ்லினாவையும் இல்லை டீச்சர்ஸ்க்கு நீங்கள் சந்தித்து கேட்டுக்கொள்ளுங்கள். அதோடைய டீட்டெயில்ஸ் எப்படி போகுது, என்ன மாதிரி வரணும், எவ்வளோ சீக்கிரத்தில் வரணும், எல்லாம் அவங்களுக்கு சொல்லியிருப்பார்கள். உங்களோட பிள்ளைகள்லாம் ஆர்வமாக இருப்பாங்க அந்த நிகழ்ச்சிக்காக, சரிங்களா? அடுத்தபடியாக வருகிற 6ஆம் தேதி டிசம்பர் யூத் அண்ட் ஸ்டூடெண்ட் கம்பைன், இது வந்து நம்ம கிளாங்கில் நடைபெறும், ஓகேங்களா? கிளாங்கில் நடைபெறும், இதை ஞாபகத்துக் கொள்ளுங்கள். அதே நாளில் 6ஆம் தேதி டிசம்பர் உமன்ஸ் லஞ்ச் உங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கார்கள். உங்களுக்கு தெரியும், இதில் உங்களுக்காக நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு ஆக்டிவிட்டீஸ். ஓகே, வந்து கலந்து கொள்ளுங்கள். அதே 6ஆம் தேதி தான், ஓகே, அதே 6ஆம் தேதி தான் உங்களுக்கு லஞ்சு, அவங்களுக்கு டின்னரு, அவங்களுக்கு லஞ்சு. வீட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க, அது யூத்துக்கு சொன்னாங்க, உமன்ஸுக்கு சொல்ல அந்த டேட்டுன்ட்டு. ரெண்டுமே ஒரே டேட்டு, சரிங்களா? ரெண்டுமே ஒரே டேட், குறிப்பெடுத்துக்குங்க. ஆல்ரைட். ஸோ அது முடிந்த பிற்பாடு நமக்கு கீழே வந்து கெஃபித்ரியா ஃபெலோஷிப் இருக்குது, இது யூத்தோட ஃபண்ட் ரைசிங், சரிங்களா? வந்து கலந்து கொள்ளுங்கள், அந்த ஃபண்ட் ரைசிங்க்கு அவங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுங்கள், சரிங்களா? ரைட். சரி, இது முடிந்து விட்டது. இவ்வளோ தான், இந்த 3 காரியங்கள் இருக்குது. அடுத்தபடியாக நமக்கு இன்னும் வருகிற புதன்கிழமை காலக்கூட்டம் இருக்கும், வந்து கலந்து கொள்ளுங்கள் அந்த காலக்கூட்டத்தில், ஓகே? 6 மணிக்கு, சரிங்களா? நம்ம இந்த வருஷத்தோட நிறைவுக்குள்ளே வரப்போகிறோம். மேபி இன்னொரு 2 வீக்ஸ் நமக்கு வந்து பிளான் பண்ணியிருக்கோம். இந்த 2 வீக்ஸ் நம்ம வந்து கலந்து கொள்வோம் அந்த காலக்கூட்டத்தில், ஓகே? தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து சொல்லுவோம். இந்த வேலையில் நம்ம மத்தியில் இருக்க நம்ம போதகரை நம்ம முன்னே கலைப்போமாக. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல ஒரு ஆராதனை. மாதம் முடியுது, 11ஆவது மாதம் முடிந்து நம்ம 12ஆவது மாதத்துக்கு கால் எடுத்து வைக்க போகிறோம். 12ஆவது மாதத்தில் பல நிகழ்ச்சிகள் நம்ம பார்ப்போம். அதில் போட்டது போல் அநேக நிகழ்ச்சிகள் இருக்கிறது. 12ஆவது மாதத்தில் தான் நிறையா நம்மளுடைய கிறிஸ்மஸ் நிகழ்ச்சிகள், சில்ட்ரன் சர்ச்சுடைய நிகழ்ச்சிகள், வாலிப பிள்ளைகள், உமன்ஸோட, இதெல்லாம் வருடத்துக்கு ஒரு முறை எல்லாம் கம்பைல் பண்ணி ஒரு மாதத்தில் வருகிற ஒரு காரியம். கடினம் தான் எல்லாத்துலேயும் கலந்து கொள்வதற்கு, ஆனால் முயற்சி எடுங்கள், அது நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆமென். ஓகே, மெய்யாகவே இந்த நாளில் போன வாரத்தில் ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் யாரும் வந்திருக்கீங்களா? எல்லாம் அவ்வளோதான், ஞானஸ்தானம் எடுத்த. ஓகே, எந்திரிச்சு இல்லைங்க. யாரெல்லாம் போன வாரம் ஞானஸ்தானம் எடுத்தாங்க, இன்றைக்கி வந்திருக்கிறவங்க சும்மா அங்கேயே எந்திரிச்சு இல்லைங்க. ஓகே, இவங்க 3 ஒரு பலத்தக்காரர்களுக்கு. மற்றவங்கெல்லாம் தண்ணியில் முழுவிட்டாங்களோ? ஞானஸ்தானம் எடுத்தோன்னா தண்ணியில் முழுவிட்டாங்க அவருக்கு. ஓகே, இது ஒரு பெரிய ஒரு சவால். ஞானஸ்தானம் எடுத்த பிறகு நம்ம கவனம் செலுத்தலாட்டி அது அந்த சவாலில் நம்மளுடைய தோல்விகளை சில நேரத்தில் நம்ம சந்திப்போம். ஞானஸ்தானம் எடுத்து ஒரு கலாச்சாரத்துக்கு, ஒரு கடமைக்காக சில நேரத்தில் நம்ம எடுக்கும் பொழுது அதோடைய சீரியஸ்னஸ், ஓகே உட்காருங்க, தேங்க்யூ, உட்காருங்க, அது ஒரு சீரியஸ்னஸ் நமக்கு தெரியாமல் போகிறது. ஓகே, நம்ம 11ஆவது மாதத்தில் வந்திருக்கிறோம். என்னுடைய செய்தியுடைய தலைப்பாகப்பட்டது God not yet finish our life story for 2025. தேவன்
நம்முடைய வாழ்க்கையின் கதையை இன்னும் முடிக்கலை. இன்னும் 4 பேஜ் இருக்குது. There are 4 pages to end the story 2026 உடைய. இன்னும் 4 பேஜ் தான், 4 வாரம் இருக்கிறது. நீங்கள் கதைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா, கதைகள் எழுதுகிறவர்கள் இந்த ஆத்தர் அவங்க ஒரு கதை எழுதும் பொழுது, சினிமா கதையோ அல்லது ஒரு புத்தக கதையை அவன் எழுதும் பொழுது அவன் ஒரு காரியத்தை நினச்சி தான் எழுதுவான். ஒரு சிச்சுவேஷன் நினைப்பான், அல்லது ஒரு மனுஷனை குறித்து கதை எழுதும் பொழுது அவன் அந்த மனுஷனுடைய பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் அந்த கதை எழுதுறது. கதையில் முதல் சில நேரத்தில் அந்த புத்தகத்தை வாசிக்கும் பொழுது ஆரம்பம் இன்பமாக இருக்கும், இடையில சில பயங்கரமான சிக்கல்கள் இருக்கும், பலவிதமான சம்பவங்கள் இடையில நடைபெறும். ஆனால் முடிவில் அவன் சுமூகமாக தான் முடிப்பாங்க. கதாநாயகன் என்றைக்குமே கடைசியில் சாக மாட்டான். எண்ணத்தை தான் அடித்து சாவடித்தாலும் அந்த கதாநாயகன் என்றைக்குமே உயிராக தான் இருப்பான். ஸோ நம்மளுடைய கதாநாயகன் உயிர் உள்ளவர். அல்லேலூயா. இந்த வருடத்தில் அவர் கதை எழுதும் பொழுது, 2025 கதை எழுதும் பொழுது அந்த புத்தகத்துடைய தலைப்பு போடுங்க எங்க, இதான் அந்த புத்தகத்தின் தலைப்பு, உன் எதிர்காலம் தேவனுடைய கரத்தில் என்று சொல்லி. Your future is in God's hand. இதான் அந்த புத்தகத்தின் தலைப்பு. அவர் பரலோகத்தில் பேனா எடுத்து எழுதும் பொழுது ஒவ்வொருத்தருடைய தலையெழுத்தையும் அவர் எழுதும் பொழுது, தலைப்பாக எழுதும் பொழுது உன்னுடைய எதிர்காலம் என்னுடைய, அதை நினைத்து தான் அவர் இந்த கதையை எழுதியிருக்கிறாரு. அந்த தலைப்பு தான் சபைக்கும் நம்ம வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் ஒரு தலைப்பு வைத்து தான் கதை எழுதியிருக்கிறாரு. ஸோ அந்த கதையை ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா, சில நேரங்களில் ஆரம்பத்தில் சில குழப்பமாக இருக்கும், அப்புறம் இடைவெளியில் கொஞ்சம் சந்தோஷம் வரும். அப்புறம் இதில் நல்ல குடும்பம் ஒன்று இருக்கும், வில்லன் இருப்பான், வில்லனுக்கு ஒரு கூட்டம் இருக்கும், நல்ல குடும்பத்துக்கு ஒரு கூட்டம் இருக்கும், ஒரு நல்ல குடும்பம் இருக்கும், எதிர்ப்புகள் நிறையா, ட்வீஸ்டுங்கள் நிறையா ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனால் அதை முடிக்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. எப்படி முடியுது இந்த கதை, எப்படி தான் முடிய போகுது? இந்த சீரியல்லாம் பார்க்கட்டோம்ல அப்படி தான் வரும். இந்த கதை எப்படி தான் முடிக்கிறானுங்க, இவ்வளோ சிக்கல் இருக்குது, இவ்வளோ ட்வீஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்னு. பெரியமானங்களுக்கு கருத்து நம்ம வாழ்க்கையில் அப்படி தான் எழுதியிருக்கிறாரு. நீங்கள் இந்த 11 மாதத்தில் பல விதமான ட்வீஸ்ட்க்கு நீங்கள் சந்திச்சிருப்பீங்க உங்கள் வாழ்க்கையில். பல விதமான வேதனைகள், பல விதமான எதிர்பாராத காரியங்கள், பல சம்பவங்கள். ஆனால் தலைப்பு மாறவே மாறாது. காரணம், அவர் எழுதும் பொழுது, நம்மளை குறித்து எழுதும் பொழுது, உன்னுடைய எதிர்காலம் என் கையில் இருக்குன்னு தான் என்னுடைய தலையெழுத்தை வச்சு அதை எழுதியிருக்கிறாரு. அப்போ எவ்வளோ ட்விஸ்ட் வந்தாலும் சரி, எவ்வளோ எதிர்ப்புகள் என் வாழ்க்கையில் வந்தாலும் சரி, எவ்வளோ எதிர்மறையான காரியங்கள், எதிர்பாராத காரியங்கள் நடந்தாலும் சரி, எனக்கு வேண்டியது எப்படி முடிக்க போகிறீங்க ஆண்டவரை. அல்லேலூயா. அந்த முடிவு தான் ரொம்ப முக்கியமானது. அந்த முடிவுக்கு இன்னும் 4 பேஜ் தான் இருக்குது. அது எப்படி முடிக்க போகிறான்னு எனக்கு தெரியல. உங்களுடைய வாழ்க்கையில் அப்படி தான் இருக்குது. இன்னும் 4 சொல்லி 4 பேஜஸ், ஒரு வாரத்துக்கு ஒரு பேஜ். ஆனால் எல்லாம் எதிர்பார்க்கிறது நல்லபடியாக முடிக்கணும் ஆண்டவரை. கதையை நல்லா முடிச்சிருங்க. யோபு சொல்கிற ஆரம்பம் அப்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக. எவ்வளோ சண்டை சச்சரவு வரும், எவ்வளோ காரியங்கள் நீங்கள் பார்ப்பீங்க, எவ்வளோ எதிர்மறையாக தலக்கலாம் நடக்கும். கடைசியில் முடிக்கும் பொழுது இந்த சினிமா படங்களை கடைசியில் குடும்பமாக ஒரு படத்தை போடுவான், வணக்கம் சுபம் என்று வரும். எல்லாம் ஒன்று சேர்ந்துருவாங்க. இல்லாட்டி இந்த படம் ஓடாது. துக்கத்தில் நீங்கள் படத்தை பார்த்துருக்கு, இங்கிலீஷ் படத்தில் இருக்குது கதாநாயகர் சாவறதுல. ஆனால் தமிழ் படத்தில் கிடையாது. ஏன்னா தமிழ் படத்துடைய நம்மளோட உணர்ச்சி வேறு. கதாநாயகன் சாகவே கூடாது. என்ன தான் ஹாஸ்பிட்டல் ஏற்று மூச்சு பிடிச்சிக்கிட்டு அங்கே நிற்கணும் உயிரோட. அப்போ தான் சரி இந்த சாலை நமக்கு சாவு பிடிக்காது. ஆண்டவருக்கு தெரியும் நம்ம உணர்வுகள் வேறு, இந்தியன்ஸுடைய உணர்ச்சிகள் வேறு. பெரியமாள்களை இன்றைக்கும் அதுதான்.
God not yet finished your life story for this year. இப்போ தான் 11 வந்திருக்கிறோம். God's story will not end with the losing. தோல்வியில் அவர் முடிக்க மாட்டார். அவர் என்றைக்குமே அவர் நம்ம வாழ்க்கையில் முடிக்கும் பொழுது ஒரு ஜெயத்தில் தான் முடிப்பார். அல்லேலூயா. காரணம் அவர் மரித்தார், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். அவர் கூட பாருங்கள், எவ்வளோ அடிப்பட்டாலும் செத்தார். அவர் எவ்வளோ போட்டு அடித்து, ஆணியில் வச்சு அடித்து, சவுக்கடி அடித்து கொண்டு கல்லறையில் கொண்டு வைத்தாலும் நம்ம கதாநாயகன் செத்தாரா? இல்லை, அவர் உயிரோடு வந்துடுவார். காரணம் நம்மளோட கதாநாயகன் அவர் அப்படி தான். அப்போ அவர் எழுதின கதையிலையும் நமக்கு என்றைக்குமே தோல்வி வராது. உங்களோட வாழ்க்கையில் இந்த வருடத்தை முடிக்கும் பொழுது தோல்வி வராது. அப்போ நீ கேள்வி என்னென்னா, நம்ம இந்த வருடத்தில் நம்மளை வைத்த அந்த கதை புத்தகத்தை தலைப்பு எழுதும் பொழுது என்ன நினச்சி எழுதியிருப்பார் நம்மளை குறித்து? இந்த கதையை இப்படி தான் எழுத போகிறேன், எனக்கு ராஜாவை குறித்து ஒரு கதை எழுத போகிறேன். அந்த கதையோட தலைப்பாப்பட்டது, உன்னுடைய ராஜா, உன்னுடைய எதிர்காலம் என் கையில் இருக்குது. அவரை வச்சுட்டு அந்த கதையை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஆனால் அந்த ஸ்டார்ட் பண்ணுற டைமில் அப்படியே போகிற டைமில் பாருங்கள், இந்த 11 மாதம் எவ்வளோ பாடுகள் பட்டிருப்பீங்க. அந்த கதை புக்கில் இருக்குது அதெல்லாம். ஆனால் முடிவு அப்படி வராது. அல்லேலூயா. முடிவு நிச்சயமாக வெற்றிகரமாக தான் கர்த்தர் முடிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் முடிக்கிறது வேதத்துலேயும் சரி, அவர் என்றைக்குமே ஒரு காரியத்தை முடிக்கும் பொழுது ஒன்று ஜெயத்தில் கொண்டு வந்து முடிப்பார், இல்லை சமாதானத்தில் கொண்டு வந்து முடிப்பார், இல்லாட்டி ஆசீர்வாதத்தில் கொண்டு வந்து முடிப்பார். அதுதான் அவருடைய கதையுடைய எண்டு. ஸோ நம்மளுடைய வாழ்க்கையின் எண்டு இந்த வருடத்தை முடிக்கும் பொழுது அப்படி தான் முடிக்கணும்னு நம்ம வேண்டிக்கணும். ஆண்டவரே, பாதியில் விட்டுறாதீங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துட்டேன். எல்லாரும் அதுதான் விரும்புகிறோம், நல்லபடியாக முடித்து கொடுக்கணுமேடி சொல்லி. ஸோ கர்த்தர் அந்த கதை ஆரம்பிக்கும் பொழுது என்ன நினச்சி ஆரம்பித்திருப்பார்? நம்ம வாழ்க்கையில் என்ன நினச்சி இந்த உன்னுடைய எதிர்காலம் என் கரத்தில் இருக்குது என்று சொல்லி வாட் ஹி ஹேவ் இன் த மைண்ட் நம்மளை குறித்து அதை ஆரம்பித்தவர். 11 மாதம் முடிஞ்சு, இன்னும் ஒரு 4 வாரங்கள் இருக்கிறது. அவர் என்ன நினச்சி ஆரம்பித்திருப்பார் என்று சொல்லி சில ஒரு காரியத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதை பிறகு தான் நம்ம இன்றைக்கி வேதத்துலேயும் சரி, எதிலிருந்து நம்மளோட ப்ராக்டிக்கலான ஒரு காரியத்திலே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, எடுத்துக்கொள்ளுவோம். எரேமியா புத்தகத்தில் 23ஆம் அதிகாரம். எரேமியா 23ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்தை நம்ம வாசிப்போம். கர்த்தர் தம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நடப்பித்து நிறைவேறும் அளவும் அவருடைய கோபம் தணியாது, கடைசி நாட்களில் அதை நன்றாய் உணருவீர்கள். ஓகே, 20ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, கர்த்தர் தம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நடப்பித்து நிறைவேற்றும் அளவும் அவருடைய கோபம் தணியாது, கடைசி நாட்களில் அதை நன்றாக உணர்வீர்கள். ஹல்லேலூயா. பிதாவே, இயேசுவின் நாமத்தினால உங்களுடைய வார்த்தையை ஒப்பு வைக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் நீ ஆரம்பித்த கதையாகப்பட்டது ஆண்டவரே, நீ இந்த வருடத்தை எங்களுக்கு முடித்து கொடுக்கும் பொழுது ஆண்டவரே, உன்னுடைய நினைவில் என்ன நினைத்து எங்கள் வாழ்க்கை இந்த 2025 இந்த தலைப்பை கொடுத்து எங்கள் வாழ்க்கையை ஆரம்பித்தீரோ ஆண்டவரே, அதே போல் பல சவால்கள் சந்தித்து முடிந்து வந்து நிற்கிறோம். இன்னும் இருக்கிற 4 வாரத்தில் ஆண்டவரே நீ இந்த கதையை முடிக்க போகிறேன். வருடம் நினைவுக்கு வரப்போகிறது ஆண்டவரே. கடைசியில் நீங்கள் உணர்வீர்கள் என்று சொல்லுகிறீரே ஆண்டவரே. அப்பா, இந்த கடைசி நேரத்தில் எங்களுக்கு ஆண்டவரே அதை நீ முடித்து கொடுக்கும் பொழுது அது சுபகமாக ஆண்டவரே, அது நல்லபடியாக நல்ல ஆசீர்வாதமாக ஆண்டவரே நீ நினைத்தது நிச்சயமாய் ஆண்டவரே எங்களுக்கு தீமையை நினைப்பது கிடையாது. நீ நன்மையாய் நினைக்கிறவர் ஆண்டவரே. நீ நன்மையாய் முடித்து கொடுக்கும்படியாகவும் இதோடைய ஆலோசனை எப்படி எங்களை நினைத்து நீ ஆரம்பித்தீரோ அதை குறித்து நாங்கள் சிந்திக்கும் பொழுது, அதை கொடுத்து ஆண்டவரை நாங்கள் தியானிக்கும் பொழுது எங்களுடைய ஆத்மா திருப்தி அடையணும். கர்த்தர் எங்களை ஒரு பொழுதும் மறவாதவர் என்று சொல்லி, அழைத்தவர் உண்மை உள்ளவர், கைவிட மாட்டீர் என்று சொல்லி ஒப்பு வைக்கிறோம். வந்தவர்களை ஒவ்வொருத்தரும் கர்த்தனை ஆசீர்வதிக்கும்படியாக கூட இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஓகே, இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே தான் போடப்பட்டிருக்கிறது, அவருடைய இறுதிய நினைவுகளை நடப்பித்து முடியும் அளவும் அவருடைய கோபம் தனியாது. ஆனால் கடைசி நாளில் தான் உங்களுக்கு விளங்கி கொள்ளும். அவர் சொல்கிறார், கடைசி நாட்களிலே அதை நீ நன்றாய் உணர்வீர்கள் என்று சொல்லி.
நன்றாய். யோவான் புத்தகத்தில் 13:7 சொல்லுகிறது, அவர் கால்களை கழுவி கொடுக்கும் பொழுது சீசர்களுக்கு பேதுருலாம் கேட்குறான், ஏன்னா அவருடைய காலெலாம் கழுவுறீங்க? அப்போ சொல்கிறார், இப்போ உனக்கு விளங்காது, பிறகு நீ அறிந்து கொள்ளுவாய், பிறகு அறிவாய். சில காரியங்கள் நம்ம கதை நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது நமக்கு ஒன்று தெரியாது. என்ன தான் எழுதி வைத்திருக்கிறார் நம்ம வாழ்க்கையில். ஆனால் தலைப்பை பார்க்கும் பொழுது என்னுடைய எதிர்காலம் கர்த்தருடைய கருத்தில் இருக்கிறது. ஆனால் நடக்கிறதெல்லாம் என்னென்னமோ நடக்கிறது, எவ்வளோ ட்விஸ்ட் நடக்குது. நம்ம எதிர்பார்த்தது போல் நடக்கலை. இப்போ 1ஆவது மாதம் ஒன்று நடக்குது, 2ஆவது மாதம் ஒன்று நடக்குது, 3ஆவது மாதம் ஒன்று நடக்குது, 4ஆவது, ஒவ்வொரு காரியங்களும் அப்படியே ட்விஸ்ட் பண்ணி இப்படி நடக்கிறது, நடக்கக்கூடாது நடக்கிறது, நடக்க வேண்டியது நடக்கலை, எதிர்பாராது நடக்குது, எதிர்மறையாக நடக்கிறது, ஆண்டவரை கிடைக்க வேண்டியது கிடைக்கல, ஜெபித்தது கிடைக்கல, எல்லாமே மாற்றம், ஒரு குழப்பமாக இருக்கிறது. அப்படி கூட நினைக்கலாம். ஆண்டவர் கடைசியில் சொல்லுகிறாரு, இப்போ உனக்கு தெரியாது, முடிவில் தான் 12ஆவது மாதம் முடியும் பொழுது நீ நன்றாய் உணர்ந்து கொள்வாய், ஏன் இந்த பாதையில் நீ கடந்து வந்தாய் என்று சொல்லி. அல்லேலூயா. அவர் என்றைக்குமே வெற்றிகரமாய் முடித்து கொடுக்கிறவர். இதைத்தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் சொன்ன ஒரு கதை. இஸ்ரவேல் ஜனங்கள், உங்களுக்கு தெரியும், இஸ்ரவேல் ஜனங்களே கர்த்தர் என்றைக்குமே என்னுடைய சொந்த ஜனம், இது என்னுடைய ஜனம், இது என்னால் உருவாக்கப்பட்டது, என்னுடைய பிள்ளைகள். பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேலை கர்த்தருடைய இதயத்துக்கு ஏற்ற ஒரு ஜனம் என்று அவர் அப்படி பிடித்து, ஒரு பொசசிவ் ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு ஒரு பொசசிவானவர். இவர் என்னுடைய ஜனங்கள், இவர்களை தொட விட மாட்டார். ஆனால் எவ்வளோ தான் வந்தாலும் இஸ்ரவேலை விட்டு கொடுக்காத தேவன். அப்படியாப்பட்ட ஒரு தேவன் தான் இந்த வார்த்தையை அவர் சொல்கிறாரு. காரணம் என்னத்தினால இந்த ஆரம்பித்தது என்று சொன்னால், இப்போ தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏன் இந்த வார்த்தையை சொன்னார். 29:19 உன்னுடைய எதிர்காலம் என் கையில் இருக்கிறது என்று சொல்லி. அப்போ ஒரு காரியத்தை தெரிஞ்சிருக்கும், இந்த ஜனங்கள் என்ன செய்திருப்பார்கள், என்ன செய்ததுனால இவங்க சொல்கிறாங்க, என்னுடைய இருதயத்தை, என்னுடைய நிறைவு வேற்றுமளவும் நான் ஓய மாட்டேன், நான் ஓஞ்சி போக மாட்டேன், நான் செய்து முடிக்கிற வரைக்கும் நான் என்னுடைய வேலையை, நான் ஆரம்பித்த வேலையை நான் முடிக்காமல் விட மாட்டேன் என்று சொல்லி. நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் ஆரம்பிச்சிடன்னா அவர் பாதியில் விடுகிற தேவன் இல்லை, அவர் பாதியில் விடவே மாட்டார். இப்போ நம்ம வாசிப்போம் எரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்திற்கு ஏதுவான நினைவுகளே. ஆமென். இப்பொழுது அவர் சொல்கிறாரு, இப்பொழுது நீங்கள் எதிர்பார்க்கும் நினைவுகள் நான் அறிந்திருக்கிறேன். இப்போ அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு கருத்தை சொல்கிறாரு, நீங்கள் நினைக்கிறது, நீங்கள் எதிர்பார்த்த முடிவை உங்களுக்கு நான் கொடுக்கும்படி உங்கள் மேல் நினைவாக இருக்கிறேன். இது எந்த கட்டத்தில் சொல்கிறாருன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனுக்கு சிறையிருப்பப்பட்ட பிறகு, சொந்த தேசத்தில் இல்லை, அடிமையாய் பாபிலோன் சிறையிருப்புக்கு கொண்டு போன பிறகு, அடிமைத்தனை கொண்டு போன பிறகு, அங்கே போன பிறகு இந்த ஜனங்கள் எல்லாம் வளர, அல்லது பாருங்கள், ஒரு சிலர் தான் இஸ்ரவேலுக்கு கர்த்தருக்கு விரோதமாக செய்திருப்பார்கள், ஒரு சிலர் தேவனுக்கு பிரியமான காரியத்தை செஞ்சுருப்பாங்க, ஒரு சிலர் நன்மையை செஞ்சு சொல்லுவாங்க, ஒரு பானைக்கு ஒரு சொல் தான் பாதம் என்று சொல்லி. எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் தேவனுக்கு விரோதமாக செய்ய கிடையாது. அந்த அவ்வளோ ஜனங்களும் இஸ்ரவேலுக்கு தேவனுக்கு விரோதமாக செஞ்சாங்க. அதனால தான் இஸ்ரவேல் ஜனம் பாபிலோன் அடிச்சுட்டு போயிட்டான், சிறையிருப்பு கொண்டு போயிட்டான் கிடையாது, எல்லாத்தையும் செய்யலை. அதில் ஒரு சில ஜனங்கள் தேவனுக்கு பயந்தவர்கள் இருக்கிறார்கள், தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர்கள் இருக்கிறார்கள், தேவனுடைய காரியத்தில் பயபக்தியாக இருந்தவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் அவர் உலகத்தின் போல நியாயத்திருக்கிறதல்ல. ஒரு குடும்பத்தில் ஒருத்தன் திருடனா அந்த திருடனை மட்டும் எடுத்துக்கொண்டு பனிஷ்மெண்ட் கொடுக்கறது, இது உலகத்தின் கருத்து. ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. ஒருத்தன் நீ தவறு செஞ்சினா உன் குடும்பத்தையே பாதிக்கும். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் அவ்வளோ பேருமா கட்டுப்போன, அவ்வளோ பேருமா 10,000 பேருமா 3000 பேருமா தேவனுக்கு எதிர்ப்பாண்டாங்க கிடையாது. அதில் ஒரு கூட்டம் இருந்ததுனால கர்த்தர் அத்தனை நல்லவன் கெட்டவன் கீழ்ப்படியாதவன் எல்லாத்தையுமே சிறையிட கொடுத்தாரு. காரணம் நீங்கள் கேட்கலாம். அப்போ தான் இவங்க சொல்கிறாங்க, ஆண்டவர் பார்த்தாரு, எல்லாத்தையும் சிறையிருப்பு கொண்டு போன பிறகு இங்கே தான் கர்த்தர் அவருடைய வாக்கு தத்தத்தை கொடுக்குறாரு. அவங்களுக்கு ரொம்ப டிசப்பாயிண்டட்.
என்னுடைய தேவன் என்று சொன்னீங்க, இஸ்ரவேல் உங்களுடைய சொந்த ஜனன்றீங்க, எங்களுக்காக நாங்கள்லாம் உங்களுடைய ஜனங்கள் என்று சொல்லி இப்படிலாம் புகழ்ந்து பேசிட்டு கடைசியில் எங்களை சிறை கைதியில் விட்டுட்டீங்களே என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சரியான கோபத்தில் அவர்களுடைய எண்ணம் என்னென்னா, they were so discouraged. தேவன் மேலே டிசப்பாயிண்டட். அவங்க தேவன் என்ன இப்படி செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆண்டவர் மேலே ரொம்ப கோபமாக இருந்தால் அவங்களுடைய எண்ணங்கள் என்னென்னா, சரி நாங்கள் தவறு செஞ்சுட்டா எங்களை மன்னித்துருங்க, இம்மீடியட்லி எங்களை விடுதலை செய்யுங்க. எப்படி? இம்மீடியட்டாக எங்களை விடுதலை செய்யுங்க என்று சொல்லி அவங்களுடைய வாக்குவாதம். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் அவர் செய்தது அநேக தடவை ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லி கொடுத்த ஒரு சில காரியத்தை அவங்க செய்வது கிடையாது. அப்போ தான் இந்த வாக்கு தத்தத்தை இஸ்ரவேலுக்கு கொண்டு வருகிறார். ஒரு எஷ்யூரன்ஸாக, ஒரு உறுதியாக, ஒரு டைரக்ஷனை காமிக்கணும் உங்களுக்கு. நான் உங்களை வெறுக்கலை, ஆனால் உங்களுக்கு தெளிவுபடுத்தும்படிக்கு ஒரு காரியத்தை செய்து ஒரு டைரக்ஷனை காமிச்சு உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை நான் வரைஞ்சி வைத்திருக்கிறேன், அதை ஏன் நீங்கள் பார்க்க மாட்டேன்ற என்று சொல்லி அவங்களுக்கு விளங்க சொல்வதற்காகத்தான் அவர்கள் இஸ்ரவேல் ஜனத்தை ஆண்டவர் பாபிலோன் கையில் வேணும்னு கொடுக்கல. இவர்களை உணர்த்துறதுக்கு வேறு வழியே தெரியலை ஆண்டவருக்கு. வேறு வழி இல்லை, எப்படி சொன்னாலும் விளங்க மாட்டேங்கிறது. எத்தனோ வாட்டி தீர்க்கதரிசி கொண்டு வைத்து சொல்லாரு, இதை செய்யாதுன்னு விளங்க மாட்டேனுது. என்ன செய்யாதுன்னு சொன்னார்? வாசிப்பை எடுத்துக்கொள்ளும் சீக்கிரமாக. 15ஆம் அதிகாரத்தில், ஜெரமியா புத்தகத்தில் 15ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஜெரமியா 15 அந்த கடைசி வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் அவருக்கு நல்ல ஒரு வார்த்தை. 21ஆம் வசனத்தை நீ வாசிங்களேன். 15:21. நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தனின் கைக்கு நீக்கலாக்கி விடுவிப்பேன் என்று சொன்னார். உனக்கு எல்லாத்தையும் நான் விடுவிப்பேன். ஆனால் 16 வரும் பொழுது ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறார், இப்படி செய்ய வேண்டாம். இதான் அவர் சொன்னது, இதை நீ செய்யாத. 16:1 வாசி. 16:1 2வது வசனத்தை வாசிங்க. 16:1. நீ இந்த பெண்ணை விவாகம் பண்ண வேண்டாம், இவ்விடத்திற்கு உனக்கு குமாரர்களும் குமார்த்திகளும் இருக்க வேண்டாம். ஒரு காரியம் சொல்றாரு, உனக்கு எல்லாத்தையும் நான் விடுதலை செய்கிறேன், ஆனால் இந்த தவறை நீ செய்யாத, இவங்களோட கை களவு பண்ணாத, இவங்களோட நீ கலக்காத, இந்த தவறான காரியத்தில் நீ ஈடுபடாத, இந்த தவறான ஜனங்களோடு நீ கை கோர்க்காத எப்படின்னு இஸ்ரவேல் சொல்றாரு. இந்த மாதிரி சேராத அப்படின்னு. ஆனால் அவங்க அது அவங்களுக்கு விளங்கலை. சில நேரத்தில் நம்ம எத்தனை வாட்டி சொன்னாலும் நமக்கு விளங்க மாட்டேங்குது. அது செய்யாதப்பா, செய்யாத சொன்னால் விளங்கே சொல்லாது. அதுக்கு பிறகு நல்ல ஒரு சூடாக ஒன்று போட்ட பிறகு தான் நமக்கு விளங்கும். ஐயோ, அதான் சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லுவாங்க, இது தொடாத அப்படின்னு. சின்ன பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்க, இதில் டாக்டர்கிட்ட போய் உனக்கு ஊசி போடுறேன் அப்படின்னு. உடனே பிள்ளை பயந்துடும். அதனால் டாக்டரை பார்த்தாலே பிள்ளை அழுதுடும், ஊசி போட போகிறான் அப்படின்னு. சில நேரங்கள் கருத்து நம்ம வாழ்க்கையில் சில காரியங்கள் விளங்க பண்ணுவதுக்கு ஒரு ஷார்ப்பான ஒரு காரியத்தை சொல்லுவார். அப்போ தான் நமக்கு தெளிவு வரும். அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி தவறான காரியம் செய்யாத, இதில் கையை வைக்காத, இப்படிலாம் வேணாம், உன்னை விடுதலை செய்து வைத்திருக்கிறேன், நீ எல்லாம் அது செய்யாத என்று சொல்லி அவங்க திருப்பி அதில் செய்யும் பொழுது தான் அவர் ஒரு காரியத்தை செய்கிறார். என்ன செய்கிறார்? சில நேரங்களில் நம்ம நினச்சிக்கிட்டோம், என்கிட்ட காடு இருக்குது, கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார், எனக்கு வீடு இருக்குது, கர்த்தர் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார், எனக்கு பேங்க் பேலன்ஸ் இருக்குது, கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. அது ஆசீர்வாதம் இல்லைங்க. நான் அந்த பைபிள் ஸ்டடியில் சொன்னேன், ஆசீர்வாதம் வேற, ஐஸ்வர்யம் வேற. ஐஸ்வர்யம் பார்க்க முடியும், ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது, உணர முடியும். அப்போ ஆண்டவர் பார்த்தாரு, உனக்கு எவ்வளோ சொன்னால், காரணம் அவனுக்கு வேலை செய்கிறாங்க, அவனுக்கு ஆடு மாடெல்லாம் இருக்குது, அதனால அவன் நினச்சிட்டாங்க என்னதெல்லாம் எல்லாம் இருக்குது அப்படின்னு. சில நேரம் நம்ம வாழ்க்கையில் இதை பார்த்துட்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாருன்னு. ஆனால் 3 காரியத்தை எடுத்த பிறகு தான் தெரியும் இது தான் ஆசீர்வாதம் என்று சொல்லி. அப்போ தான் தடுமாறுகிறார்கள். என்ன செய்தார் ஆண்டவர்? வாசிப்போம் 5வது வசனத்தை. என்ன செய்தார்? இவங்க இப்படி செய்ததுனால ஆண்டவர் 3 காரியத்தை செய்கிறாரு. அவருடைய ஐஸ்வர்யத்தை எடுக்கலை, ஆசீர்வாதத்தை படிங்கிட்டாரு. வாசிங்க அதை. 5வது வசனம் 16:5. ஆகையால் நீ துக்க வீட்டில் பிரவேசியாமலும்
புலம்ப போகாமலும் அவர்களுக்கு பரிதாபிக்காமலும் இருப்பாயாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் சமாதானத்தையும் கிருபையையும் இரக்கத்தையும் இந்த ஜனத்தை விட்டு எடுத்து போகப்பட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கவனிங்க, ஆண்டவர் சொல்கிறார் நீ இது செய்யாதன்னு. ஆனால் அவங்க அது கேட்கல. அவங்க 3 காரியத்தை அவர் செய்கிறாரு. ஒன்றாவது, சமாதானத்தை எடுத்து போடுகிறார். சமாதானத்தையும் கிருபையும் இரக்கத்தையும் இந்த ஜனத்தை விட்டு எடுத்து போட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாம் இருக்குங்க நம்ம வாழ்க்கையில், ஆனால் சமாதானம் இருக்காது. எல்லாம் இருக்கும், நம்ம வாழ்க்கையில் கிருபை இருக்காது. எல்லாம் இருக்கும், தேவனுடைய இரக்கத்தை பார்க்க மாட்டோம். அதைத்தான் அவர் பறித்தார். நம்ம கையிலேருந்து வீட்டையோ காடியோ சொத்தோ சுகத்தையோ பறித்தா நமக்கு தெரியும். சமாதானம் நமக்கு தெரியாது, அது தேவனிடத்திலிருந்து வருகிறது. கிருபை நமக்கு தெரியாது, அது தேவனிடத்திலிருந்து வருகிறது. இரக்கம் நமக்கு தெரியாது, அது தேவனிடத்திலிருந்து வருகிறது. அதை எடுத்து போட்டு தான் ஆண்டவர் சொன்னார், இனி அதை நான் எடுத்து போடுவேன் என்று சொல்லி. அப்பொழுதுதான் இஸ்ரவேலுக்கு தெளிவு வந்தது. எல்லாம் இருந்து ஒரு நிம்மதி இல்லாத சிறையிருப்பில் அவங்க தடுமாறுறது, சிறையிருப்புடைய அழுத்தம், சிறையிருப்புடைய வேதனை, நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, அதை தாங்கி கொள்ளுக்கிறதுக்கு பலன் இல்லை. பார்த்தா ஆண்டவர் சொல்லிட்டாரு, அந்த 3ஐயும் நான் எடுத்துட்டேன். காரணம், நான் சொல்லி நீ கேட்கவே இல்லை என்று சொல்லி. ஆனால் இஸ்ரவேலை வெறுக்கலை. இஸ்ரவேலை தேவன் வெறுக்க கிடையாது, ஆனால் அவர் வெறுத்தது வேற. காட் இஸ்ரவேல் கர்த்தர் இஸ்ரவேல் வந்து அபாண்டன் பண்ணலை. இன்றைக்கி உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவர் நம்மளை வெறுக்க கிடையாது. இந்த சரீரத்தை எப்படி அவர் கையால் உருவாக்கப்பட்ட இந்த சரீரத்தை எப்படி அவரே குலைச்சி போடுவார்? நம்ம சொந்த பிள்ளையை நம்மளே சாவடிப்போமா? உலகத்தில் இருக்காங்க சாவடிக்கிறதுக்கு, அதை பற்றி நான் பேசலை. நம்மளுடைய சொந்த பெற்றெடுத்த பிள்ளையை நம்மளே பார்த்துட்டு வளர்த்து எடுத்த பிறகு நம்மளே கழுத்து முறித்து சாவடிப்போமா? ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை அழிக்கிறதல்ல. அவர் பிள்ளைகளை உண்டாக்கினது, சிருஷ்டித்ததே அழிப்பதற்காக கிடையாது, ஆசீர்வதிப்பதற்காக தான். அவருடைய எண்ணம் எல்லாமே God not abandon them. இஸ்ரவேலை அபாண்டன் பண்ணலை. God want them to realize, abide with me, என்னோடு இணைந்து இருக்கணும். அதுக்கு தான் கர்த்தர் இந்த காரியத்தை செய்தார். பிரியமானவர்களே, புத்தகம் எழுத்து வாசிங்க. இந்த புத்தகம் நீங்கள் படிக்கும் பொழுது அது கத்துதா, சத்தம் போடுதா? பட் த ரீடர்ஸ் மேக் அ நாய்ஸ். வாசிக்கிறவன் தான் கத்துவான். வேகமாக வாசிக்கும் பொழுது அது அமைதியாக தான் இருக்குது. மணி இஸ் அ சைலண்ட். த பீப்புள் ஆர் ஹோல்டிங், தே ஆர் வயலண்ட். அவங்க தான் சத்தம். காசு பொக்கையில் இருந்தால் 4 தெருவு எடுக்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருப்போம். காலையிலே தூக்கம் வராது, ஏன்னா பொக்கெட் நிறையா காசு இருக்குன்னு. ஆனால் காசு சத்தம் போடாது. உண்மை தானே? டெட் பாடி they will be silent, but the people are carrying a violent. அது பெட்டியில் பசமாக தான் இருக்கும். தூக்கிட்டு போகிறானே அவன் குதிக்கிற குதி தான் பெருசாக இருக்கும். The graveyard received the dead body silently, but the people who giving away, they are violent. அவங்க தான் சாமானியத்தில் விட்டு, நானும் என்னையும் கூலியில் சேர்த்துக்க, நானும் சாவ போகிறேன், என்னையும் கொண்டு போ அப்படின்னு. கர்த்தர் சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் செய்யும் பொழுது, யூ வாண்ட் டு பி அ சைலண்ட். நீ அமைதியாக இருக்கணும். நம்ம தலையெழுத்த கர்த்தர் நம்ம இந்த கதையில் எழுதும் பொழுது, ஆண்டவருடைய எண்ணெல்லாம் எப்படி நினச்சி இந்த கதையை எழுதியிருப்பார். ஏன் இந்த வார்த்தையை சொன்னார்? உன்னுடைய எதிர்கால மகளே என் கையில் இருக்குது. அவருக்கு தெரியும் நம்ம கடந்து போகிற காரியங்கள், அவருக்கு தெரியும் நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் தெரியும். ஆனால் நம்ம இழந்து போனது நம்மளுடைய வாகனமோ, நம்மளுடைய பொருளோ, நம்மளுடைய வீடோ, நம்மளுடைய பேங்க் பேலன்ஸே கிடையாது. ஆராய்ந்து பாருங்கள் எதை இழந்திருக்கிறோம் என்று சொல்லி. நாம் கர்த்தருக்கு சில காரியங்கள் நம்ம எதிர்மறையாக செய்யும் பொழுது நம்ம இழந்து போகிறது நம்மளுடைய சமாதானத்தை இழந்துருவோம். எல்லாம் இருக்கும், ஆனால் சமாதானம் இருக்காது. எல்லாம் இருக்கும், தேவ கிருபை இருக்காது. எல்லாம் இருக்கும், தேவனுடைய இரக்கம் இருக்காது. ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு 3 காரியத்தை கர்த்தர் என்ன நினைத்து இந்த தலைப்பில் நம்மளை கதை எழுதியிருக்கிறாரு.
அதை எப்படி முடிக்க போகிறாரு? இந்த 4 வாரத்தில் எப்படி முடிக்க போகிறாரு? உன் எதிர்காலம் என் கையில் இருக்குது என்று சொல்லி கர்த்தர் ஆரம்பித்தவர். அவர் நம்மளுடைய எண்ணங்களை எப்படி ஆரம்பித்தார்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதுதான். எப்படி ஆரம்பித்தார்னா, கெட்ட எண்ணத்தில் ஆரம்பிக்கலை. கெட்ட எண்ணத்தில் அவர்களை இஸ்ரவேல் சிறையை கொண்டு போகலை. நல்ல தாட்ஸை வச்சு அவர் இஸ்ரவேலை காப்பாற்றுறதுக்காக, இஸ்ரவேல் ஜனங்களை மறுபடியுமாக சிந்திக்க வைக்கிறதுக்காக, நீ இப்படியாப்பட்ட ஜனம் இல்லை, இதுக்காக நான் உன்னை உருவாக்கலை, இதுக்காக உன்னை படைக்கலை, இதுக்காக நான் சொல்லலை, இது என்னுடைய ஜனம் என்று சொல்லி நான் நினைத்தது வேறு, ஆனால் நீங்கள் செய்கிறது வேறு செய்து கொண்டு இருக்கிறீங்க. அதனால் உங்களை எப்படி நான் ஞாபகப்படுத்துறது, எப்படி உங்களை உணர்த்துவது, எப்போ தான் நீ கேட்க போகிற, எப்படி தான் காரணம் ரொம்ப பிஸியாகவே இருக்கிற, நான் சொல்கிறதுலாம் உன் காதில் கேட்கவே மாட்டேன்து. கர்த்தர் பார்த்தாரு, உன்னை நிறுத்தி பேசுறதுக்கு ஒரே ஒரு வழி, உன்னை சிறையிருப்பில் விட்டாதான். சிறை கைதிகளாம் போய் பார்க்கும் பொழுது அங்கே தான் அவன் சொல்லுவான், நான் மனம் திரும்பிட்டேன்னுவான். சிறை கைதியை பார்க்கும் பொழுது அங்கே காரணம் அந்த 4 வட்டாரத்தில் இருக்கிறதுனால அப்போ தான் நினைப்பான், ஐயோ ஏன்டா அந்த காரியத்தை செய்தோம். அப்போ ஒரு சிறையிருப்பு வாழ்க்கையில் வரும் பொழுது கர்த்தர் வேறு எதுக்கும் கிடையாது, நம்ம அழிப்பதற்கு கிடையாது. கர்த்தர் ஒரு காரியத்தை நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். உன்னை நான் நினைச்சு இந்த கதை எழுதும் பொழுது, இந்த எதிர்காலம் என் கையில் இருக்குன்னு எழுதும் பொழுது, இதை நினச்சி தான் நான் எழுதினேன், ஆனால் நீ அதை உணர மாட்டேங்கிறியே. இந்த திருச்சபையில், இந்த சபையும் சரி, நம்ம கிளைடன் தமிழ் பிரிவில் இந்த வாக்கு தத்தத்தை கொடுக்கும் பொழுது 2025 என்ன நினச்சி அவர் இந்த சபைக்கு இந்த வாக்கு தத்தத்தை கொடுத்தார்? இந்த புத்தகத்தில் 11 சாப்டர் வந்துருச்சு, இன்னும் 12வது சாப்டருக்கு முடிக்க போகிறோம். அப்போ அவர் முடிக்கும் பொழுது அவர் என்ன நினைச்சாருன்னு அவருடைய இதய துடிப்பை தான் இன்றைக்கி உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன். என்ன நினச்சி ஆரம்பித்தார், உங்கள் வாழ்க்கையை எப்படி முடிக்கணும் அவர் நினைக்கிறாரு, எதற்காக இந்த வாக்கு தத்தத்தை தந்தார். பல சவால்களை சந்திக்கலாம், ஆனால் அந்த முடிக்கும் பொழுது நான் ஜெபிக்கிறேன், நீங்களும் நிச்சயமாக நினைப்பீங்க, ஆண்டவரே இந்த கதையை முடிக்கும் பொழுது சமாதானமாக முடிக்கணும், அல்லது ஒரு வெற்றிகரமாக முடித்து கொடுங்க. வெள்ளன் இருப்பான், ஆனால் நிச்சயமாக கடைசியில் ஒரு சமாதான குடும்பத்தில் வந்தது போல், ஆண்டவரே எதிர்காலம் நிச்சயமாக நல்லா இருக்கும் அப்படின்னு. எப்படி ஆரம்பித்திருப்பார் அப்படின்னா, முதலாவது அவர் நம்ம நினைச்ச அந்த கதை புத்தகத்தை எழுதும் பொழுது இப்படி தான் ஆரம்பிச்சிருப்பார். God think a good thoughts about you. நான் ஒரு கதை புக்கை எழுதுகிறேன், ஒருத்தர் மனுஷன் எழுதும் பொழுது அவனை குறித்து நல்ல காரியத்தை நல்லா படித்த பிறகு தான் அவனுடைய லெஃப்ட் அண்ட் ரைட்டு, பாஸ்ட் லைஃபு, ப்ரெசன்ட் லைஃப், என்ன ஃப்யூச்சர் லைஃப் எழுதுவாங்க யாருமே. ஒரு கதை எழுதுகிறவன் அவனுடைய பாஸ்ட் லைஃப் என்ன, அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான், அதெல்லாம் படிச்சிருப்பாங்க. அப்போ இந்த அந்த கதையில் கொண்டு வரும் பொழுது ஓகே, அவனுக்கு அவனுக்கு சவால்கள் என்ன சந்திச்சிருப்பான், அப்போ அவன் முடிக்கும் பொழுது அவனுக்கு நல்லபடியாக அந்த கதையை முடித்து கொடுக்கணும். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் அப்படி தான் எடுத்தார். சிறையிருப்பிலிருந்து கொண்டு வருவார், ஒரு விடுதலை கொடுப்பார். ஒரு காலகட்டம் வந்த பிறகு அவங்க வெற்றிகரமாக போவாங்க. திருப்பி 2வது இன்னொரு புத்தகத்துக்கு போகும் பொழுது இன்னொரு தவறு செய்வாங்க. அப்போ திருப்பி இன்னொரு கதையை அவர் ஆரம்பிப்பார். ஸோ நம்ம வாழ்க்கையிலும் பிரியமானவர்களை கருத்தை நம்ம கதை இந்த 2025 ஆரம்பிக்கும் பொழுது இஸ் தாட் அபவுட் அஸ் இஸ் குட் தாட்ஸ். நல்லா தான் ஆரம்பித்தார், நம்மளை நல்ல நினைவு வைத்து தான் இந்த கதையை எழுதினார். அந்த கதையின் தலைப்பு உன்னுடைய எதிர்காலம் என் கையில் இருக்குன்னு. இஸ்ரவேலுக்கும் அதை தான் சொன்னார். God did not angry with Israel. கர்த்தர் இஸ்ரவேல் மேலே கோவப்படலை. God is angry with his character, his attitude, his behaviors. இஸ்ரவேல் மக்கள் மேலே அவர் கோவப்படலை, காரணம் அவருடைய படைப்பு. இப்போ என் மேலே கோவப்பட மாட்டார், காரணம் அவருடைய படைப்பு. அவர் ரத்தம் சிந்தி மீட்ட இந்த சரீரம், என் சரீரத்தை மேலே அவர் எப்படி கோவப்படுவார், எப்படி என்னை அழிப்பார், அதுக்காக ரத்தம் சிந்தி மீட்டார் என்ன வாழ்க்கையை இல்லை. அவர் கோபப்படுகிற காரியம் என்னென்னா, என்னுடைய ஆட்டிடியூட்டு அவருக்கு கோபத்தை உண்டுது, என்னுடைய கேரக்டரு அவர் கோபத்தை உண்டும், என்னுடைய பிஹேவியரு அவர் கோபத்தை மூட்டும். அதுதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடந்தது. அதனால தான் அந்த வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். உன்னை குறித்து நான் உன்னை எதிர்பார்க்கிற காரியத்தை, உன்னை குறித்து நான் நினைவுகளை வைத்திருக்கிறேன். தீமைக்கல்ல, நன்மைக்கு தான். நீ சிறையிருப்பில் இருக்கிற தீமைக்காகல்ல, ஒரு நன்மைக்காக. காரணம் உனக்கு விளக்க சொல்லிடுமே விளக்கி. ஸோ கேரக்டர் பிரிங் கிரைஸ்மா ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். நம்மளுடைய கேரக்டர், நம்முடைய எண்ணங்கள் பரிசுத்த ஆவியினுடைய வாசனையை கொண்டு வருமாம். என்ன கொண்டு வரும்? வாசனையை பார்க்க முடியுமா? நுகர தான் முடியும்.
ஆமென். வாசனையை பார்க்க முடியாது. நீ என்ன அடிச்சிருன்னு பேர் தெரியும், ஆனால் அதை பார்க்க முடியாது எப்படி இருக்குன்னு. நுகர முடியும். ஸோ நம்மளுடைய கேரக்டர் பிரிங் ஸ்பிரிட் ஆஃப் காட், பரிசுத்த ஆவியானுடைய கேரஸ்மாவை கொண்டு வருமா. அப்போ ஆண்டவர் பார்க்கும் பொழுது நுகர்ந்து பார்ப்பார். ஓ நல்ல வாசனை. அது கெட்ட வாசனை இருந்தால் தான் அவர் கோபம் வருகிறது. ஏன்டா வாசனை அடிச்சுட்டு வந்தானவா, வேர்க்க வந்திருக்கிறிய, கையை தூக்கணுன்னா மயக்கமே வருது. ஏன் 4-5 வெள்ளிக்கு ஒரு ஆர்டர் ஒன்று தான் அடித்தா என்னவா, கோபம் வருமா வராதா? பக்கத்தில் இருக்கிற ஜானி இருக்கிறாரு, அவங்க மனைவி கையை தூக்குறாங்க, ஏன்பா ஒரு மாதிரி திணற அனாயிண்டிங் பாஸ்டர். அவர் என்ன சொல்றாரு, புலலாம் சம்பாதிக்கிற ஒரு ஆர்டர் ஒன்று வாங்க முடியாது ஒரு 5 வெள்ளிக்கு. கோபம் வருமா வராதா? அதே போல தான் ஆண்டவருக்கும். நம்மளுடைய கேரக்டர் சரியில்லைன்னா அவருக்கும். அதை தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தொட வேணான்னு சொன்ன, செய்ய வேணான்னு சொன்ன, அதையே நாத்தத்தை போய் தொட்டுக்கிட்டு இருக்கிறியே, அவர் எப்படி சந்தோஷப்படுவார்? அவர் angry was with their characters. Then he was angry with his attitude. Attitude bring ability of the word. நீ எந்த அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கிறையோ அதுதான் உன்னுடைய attitude மாற்றும். வார்த்தை இல்லைன்னா மாறாது. வாலிபன் தன்னோட வெளிகளை எப்படி சுத்தம் பண்ணுவான்? கர்த்தருடைய வார்த்தை இல்லைன்னா நம்மளுடைய attitude மாறாது. ஸோ attitude bring ability. எந்த அளவுக்கு வேத வார்த்தை உனக்குள் இருக்கிறது என்று பார்க்கறது தான் அந்த அபிலிட்டி. அப்போ தான் நம்மளுடைய attitude மாறும். அது மாறும் பொழுது தான் தேவ கிருபை நம்மளோட கூட இருக்கும். அல்லேலூயா. தேவ கிருபை வரும். ஒவ்வொரு நாளும் தேவ கிருபை வேணும். ஒவ்வொரு நாளும் தேவ கிருபை புதிதாக இருக்கிறது. ஒரு கிருபை புதிதாக இருக்குது. உன்னோட attitude மாறுனா கிருபை அசிங்கமான இடத்துல அது போட மாட்டார். கிருபையை கொடுத்தா இன்னும் நீ அதிகமாக அசிங்கத்தை செய்வேன்னு எப்படி கிருபையை கொடுப்பாரு? அப்போ நம்மளுடைய attitude எண்ணங்கள் மாறும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தை எப்படி சொல்லுது. இன்றைக்கி நான் கோல்சலங்களை பேசிட்டு முடிந்த பிறகு ஒரு பிரதர் கேட்டார், அந்த இதில் இந்த ஞானஸ்தானம் எடுத்தவங்களுக்கு, இட்ஸ் நாட் ஈஸி ஞானஸ்தானம் எடுக்கிறது. ஆனால் சவாலை சந்திக்கும் பொழுது நிற்கிறீங்க பாருங்க, அதான் ஞானஸ்தானுடைய பேலன். இப்போ ஞானஸ்தானம் எடுத்துடலாம், ஆனால் உங்களுக்கு ஒரு போட்டி வரும் பொழுது, சவால் நிற்கும் பொழுது, என்னோட பிரதரோட என்னையே கேட்டார், என் பிரதரில் வரும்பொழுது கேட்டார், எப்படி நீங்கள் நின்றீங்க அப்படின்னு. நீ ஒரு வாட்டி நிற்கலை, உன்னை அதை மறுபடியும் தவறு செய்ய சொல்லும். ஒரு வாட்டி நீ காம்ப்ரமைஸ் பண்ண, அது மறுபடியும் காம்ப்ரமைஸ் பண்ணும். நின்றனா ஒரு வாட்டி தான் நிற்ப, ஒரு வாட்டி உன்னை கட்டணும்னு சொல்லுவான். ஆனால் அதுக்கு பிறகு உன்னை பார்ப்பான், இவன் இப்படி தான், இவன் கருத்தருக்காக நிற்கிறவன் என்று தெரிஞ்சு முடிஞ்சிடும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, சத்துருக்களை உனக்கு சமாதானம் கொண்டு வருவார், உன்னை எதிர்த்தெருவுகளை மறுபடியும் உனக்கு நண்பனாக கொண்டு வருவார், உடைந்த குடும்பத்தை மறுபடியும் கட்டி கொடுப்பார். ஆனால் உடையும். அது எப்போ நடக்கும்? ஞானஸ்தானம் எடுத்தவருக்கு முக்கியமாக அவர் கேட்டார், அந்த பிரதர் என்கிட்ட கேட்குறாரு, இது உண்மை கஷ்டம்தான். ஒரு பிரதர் இன்னும் எடுக்க மாட்டேன்றாரு. காரணம் அவருக்கு தெரியுது அது ஒரு பெரிய போராட்டம், நாட் ஈஸி. பிகாஸ் எப்போ இந்தியர்களுக்கு எப்போ அது பெரிய போராட்டம்னா, when people die. அவங்க வீட்டில் ஒழுங்கு சும்மா இருக்காங்களோ இல்லையோ, சுற்றி இருக்கிறவன் கேட்பான், ஏன் ஒன்றுமே செய்ய மாட்டேன்ற. அப்போ தான் என் பிரதர்லாம் கேட்டார், உங்கள் அம்மா சத்து டைமில் உங்கள் அப்பா சுற்றி இருக்கிறவங்க கேட்டேன், இங்கே தான் நல்ல வேளை எங்கள் அப்பா சப்போர்ட் பண்ணார் எனக்கு, அவனை விட்டுருங்க அப்படின்னு. ஸோ attitude எப்போ மாறும்? when you read the word. இல்லாட்டி நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிடுங்க. ஸோ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் வைத்த கோபம் வந்து அதுதான், வேறு எதுவும் கிடையாது. மூன்றாவது, when your behavior bring bless promise. நம்மளுடைய பிஹேவியர் தான் பிளஸிங்கை கொண்டு வரும். நம்ம எப்படி அப்போ வந்து உள்ளுக்கு நம்மளுடைய கேரக்டர் மாறணும். ரெண்டாவது நம்ம attitude கர்த்தருடைய வார்த்தையில் மாறுது. மூணாவது தேவனுடைய ஆசீர்வாதம், அதுதான் தேவனுடைய இரக்கம். அப்போ கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஸோ இஸ்ரவேல் ஜனங்கள் நினச்சிருப்பாங்க என்ன டிசிப்ளின் பண்ணுறாங்கன்னு. God didn't discipline Israel, but God doing discipline பண்ணலை. அவர் மேக்கிங் a discipleship. நல்ல ஒரு டிசாப்பிளாக இருக்கணும் என்று சொல்லி கொரெக்ஷன் தான் பண்ணார் ஆண்டவர். இஸ்ரவேல் கொரெக்ஷன் பண்ணுறாரு, பட் நாட் கொண்டாமினேஷன். இஸ்ரவேல் கொண்டாம் பண்ணலை.
இஸ்ரவேல் வந்து மனம் திரும்பணும், அதை ரிப்பீட் பண்ணாத, செய்த தவறை திருப்பி திருப்பி போட்ட துணியை திருப்பி திருப்பி போட்டு துவைக்காத, துவைச்ச துணியை திருப்பி திருப்பி துவைக்காத அப்படின்னு. துணி தான் துவைச்சாச்சு ஒரு வாட்டி, அப்போ ஏன் திருப்பி திருப்பி துவைக்கிறேன்? ஸோ இதுதான் ஆண்டவர் செய்தார். ஸோ பெரியமானவர்களை, கர்த்தர் நமக்கு கதையை எழுதும் பொழுது எப்படி ஆரம்பித்தார்னா, நல்ல தாட்ஸில் தான். உன் எதிர்காலம் என் கையில் இருக்கிறது, உன்னுடைய வாழ்க்கை குறித்து நான் நல்லா வைத்திருக்கிறேன். அதை தான் இசபேலுக்கு செய்தார், அதை தான் நமக்கு செய்வார். சுற்றி இருக்கிற ஜனங்கள் சொல்லலாம், பாபிலோன்காரன் சொல்லலாம், இட்ஸ் ஃபினிஷ் என்று சொல்லி, முடிஞ்சிச்சுடா, நீங்கள் எங்கள் கையில் அகதியாக இருக்கீங்கன்னு. பட் காட் சே நோ, யூ ஹேவ் அ ஃபியூச்சர். அதான் அவர் சொல்லுகிறாரு, உனக்கு எதிர்காலம் இருக்குது. சிறையிருப்பில் இருந்தாலும் உனக்கு எதிர்காலத்தை நான் வைத்திருக்கிறேன். அவங்க சொல்லலாம், யூ ஃபெயிலியர். நோ, காட் இன் ஃபெயிலியர். கர்த்தர் நமக்கு ஃபெயிலியருக்காக அழைக்க கிடையாது. காட் வாண்ட் பி அ ஃப்ளாரிஷ், மலரணும். காஞ்ச பூவை கர்த்தர் மறுபடியும் பூவாக்க முடியும். ஆனால் நல்லா இருக்கிற பூவை கெடுக்கிறது தான் உலகம். ஆனால் கர்த்தர்கிட்ட வரும்பொழுது காஞ்சி போன செத்த பூவை கூட கர்த்தர் நல்ல உயிருள்ள பூவாய் மாற்ற முடியும். அல்லேலூயா. மோசேவுடைய கோலில் காஞ்சி போன கோல் தான், ஆனால் துளிர் விட்டது. ஸோ பிரியமானவர்கள், இந்த மாலவேளையில் உங்கள்கிட்ட சொல்லுகிறேன், காட் ஹஸ் அ குட் தாட்ஸ் அபவுட் யூ அண்ட் மீ. அப்போ தான் அந்த கதையை ஆரம்பித்தார், உன் எதிர்காலம் என் கையில் இருக்கிறது என்று சொல்லி. ரெண்டாவது அவர் ஆரம்பிக்கும் பொழுது, காட் ப்ரிப்பேர் ஃபியூச்சர் ஃபார் யூ. நமக்கு கதையில் வந்து நமக்கு நல்ல போராட்டம் இருக்கும், பல சிக்கல், பல விதமான ட்வீட்ஸ் எல்லாம் நம்ம வாழ்க்கையில் இந்த 11 மாதத்தில் நடந்தாலும், இந்த மாதத்தை 4 மாதத்தில் முடிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு ஃப்யூச்சர், ப்ரிப்பேரிங் அ ஃப்யூச்சர். இஸ்ரவேலுக்கு ப்ரிப்பேரிங் அ ரீஷெடியூலிங் தியர் ஃப்யூச்சர். கர்த்தர் மறுபடியுமாக அவங்களுடைய ஃப்யூச்சரை ரீஷெடியூல் பண்ணுறாரு. நான் கற்றுக் கொடுத்துட்டேன், இனிமேல் பட்டாவது இப்படி நீ நடந்துக்க என்று சொல்லி. ஸோ காட் இஸ் ப்ரிப்பேரிங் அஸ் ஃபார் அ குட் ஃபியூச்சர். நமக்கு அந்த காலத்தை முடிக்கும் பொழுது நல்ல எதிர்காலத்தை வைத்திருக்க மாத்திரமல்ல, நல்ல தாட்ஸில் இல்லை, நமக்கு நல்ல ஒரு ஃப்யூச்சரை வச்சு தான் ஆரம்பித்தார். எக்ஸைல் இஸ் நாட் த எண்ட், இட்ஸ் ஜஸ்ட் அ டெம்பரரி. சிறையிருப்புன்னு வரும்பொழுது அது முடிவு இல்லை, அது ஜஸ்ட் ஒரு டெம்பரரி தான் கருத்தை வைத்திருந்தார். God has already have rescheduled a future. கர்த்தர் இஸ்ரவேலுக்கு சொல்லிட்டாரு, உனக்கு நான் எதிர்காலம் வைத்திருக்கிறேன், அதை யாரால மாற்ற முடியாது. அல்லேலூயா. உங்களுக்கு நமக்கும் கர்த்தர் நல்ல ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கிறாரு, அது யாரால் மாற்ற முடியாது. அது கர்த்தரால் ஆயத்தப்படுத்தப்பட்ட ஒரு எதிர்காலம். நாமே எதிர்காலத்தை வைத்துக்கிறது கிடையாது, நம்மளுடைய தலைவிதியை நம்மளா எழுதி கொள்ளுவது கிடையாது. நானே என் தலைவலியை எழுதிக்கிறேன் இல்லை, நமக்கு கர்த்தர் இந்த வருடத்தில் ஒவ்வொருத்தருக்கும் அந்த கதை புக்கள் எழுதும் பொழுது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கரெக்டாக கொடுக்கும் பொழுது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சவால் வரும் பொழுது, அவர் சொல்லுகிற ஒரு காரியம், உன்னை நான் அந்த கதையில் எழுதும் பொழுது, ஓ சகோதரியே, உன் கதையை நான் ஆரம்பிக்கும் பொழுது உனக்கு நல்ல கருத்துக்கள் எதிர்காலத்தை வச்சு தான் நான் அதைக்கிறேன், உன் மேலே நல்ல ஒரு தாட்ஸ் வைத்திருக்கிறேன், உன்னை இப்படி தான் நான் கொண்டு வர விரும்புகிறேன், உன்னோட எதிர்கால முடிவில் இப்படி தான் இருக்கும், நல்லா முடிக்க போகிறேன். ஒரு கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் அந்த கஷ்டமே உன் வாழ்க்கையாக இருக்காது. சிறையிருப்பாக இருக்கலாம், சிறையிருப்பே உன் குடியாக இருக்காது. ஒரு வேதனையாக இருக்கலாம், வேதனையே கடைசி வரைக்கும் இருக்காது. ஒரு துன்பமாக இருக்கலாம், துன்பமே தான் இல்லையே, இது இல்லை, உனக்கு ஒன்றே கிடைக்கல, கடைசி வரைக்கும் நமக்கு ஒன்று கிடைக்காதுன்னு இல்லை. God has the plan. Hallelujah. God has his own plan. எப்போ நான் திறந்து விடணும், எப்போ நான் சிறையிருப்பை திருப்பேன்னு சொல்லி கர்த்தருக்கு மாத்திரம் தான் தெரியும். ஆனால் இஸ்ரவேல் சொன்னாங்க, எனக்கு சீக்கிரமாக செய்யுங்க, சீக்கிரமாக செய்யுங்கன்னு. ஆலோசனை இல்லை. ஈவன் தோ ஸ்லோ, ஸ்லோவாக வந்தாலும் சரி, கர்த்தர் என்றைக்குமே நிச்சயமாய் செய்து முடிக்கிறவர். பிரியமானவர்களை, மறுபடியும் உங்கள்கிட்ட சொல்லுகிறேன், இன்னும் 4 மாதம் தான் இருக்கிறது. கர்த்தர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த 4 மாதத்தில் என்னுடைய எதிர்காலத்தை கதையை முடிக்கும் பொழுது ஒரு சுமூகமாக, வெற்றிகரமாக, ஆண்டவர் விரும்புகிறது உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக முடித்து கொடுப்பேன். கதை முடிவு அப்படி தான் இருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். எழுத்தாளர் அப்படி தான் எழுதுவாங்க. முடிவில் ஜெயமாக இருக்கணும், முடிவில் சந்தோஷமாக, அந்த குடும்பம் சந்தோஷமாக இருந்துச்சு. எவ்வளோ பேர் அந்த குடும்பத்தை கெடுக்க நினச்சானுங்க, கடைசியில் எல்லாம் ஒன்று கூட்டிட்டானுங்க. குடும்பம் உடஞ்சி போயிடுச்சு, செதறி போயிடுச்சு. கடைசியில் கதை முடியிறோம்ல, எல்லாருமே அண்ணன் தம்பி எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டானுங்க. அப்படித்தானே நம்ம எதிர்பார்க்குறோம். கர்த்தர் அப்படி தான் நமக்கு செய்வார். உடைந்து கிடக்கலாம், சிதறி கிடக்கலாம், எல்லாம் எப்படி ஆண்டவரே எப்படியே கிடக்குது, பட் ஸ்டில் காட் 4 more pages. கர்த்தர் பேனாவை நிப்பாட்டுறதுக்கு இன்னும் எழுதிக்கிட்டு இருக்கிறார். காட் ஸ்டில் ரைட்டிங் அபவுட் அவர் ஸ்டோரி. தே காட் 4 more pages. 4
பேஜ் இருக்குது. ஆனால் முடிக்கும் பொழுது கர்த்தர் வெற்றியை தான் முடிப்பார். கர்த்தர் முடிக்கும் பொழுது சமாதானத்தை தான் முடிப்பார். கர்த்தர் முடிக்கும் பொழுது ஒரு சந்தோஷத்தை தான் முடிப்பார். நீ ஜெயத்தோட இந்த வாக்கு தத்துவத்தை கர்த்தர் அவருடைய எதிர்காலம் அவர் கையில் இருந்ததுனால என் எதிர்காலம் இப்படி மாறிடுச்சு என்று சொல்லி மாற்றி அமைச்சார் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. God ordained for Israel for deliverance. அது யாருனாலே மாற்ற முடியும். கர்த்தர் நமக்கு இப்படித்தான் என்றால் உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனாலும் மாற்ற முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் கொடுப்பேன் என்றால் கொடுப்பார், உனக்கு செய்வேன் என்றால் செய்வார். அவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை மாறாதவர். காரணம், அவர் எழுத்தாளர், அவர் நம்மளுடைய கதையுடைய கதாநாயகன். சாக மாட்டார், மரித்தாலும் 3 நாள் உயிரோடு எழுந்து நிற்பார். அல்லேலூயா. நீங்கள் நினைப்பீங்க படத்தில் தான் கதாநாயகன் சாக மாட்டேன்றான், 10 பேர் வந்து அடித்தாலும் சரி, எல்லாம் மிஷின் கன் வச்சு அடித்தாலும் சரி, கடைசியில் பார்த்தா அவன் மட்டும் தனியாக காட்டிலேருந்து எழுந்திரிப்பான். எல்லாம் ஃபுல்லாக புல்லட் அடித்தாலும் கடைசியில் பார்த்தா ஹாஸ்பிட்டல்லேருந்து ஆக்சிஜனில் ஜோக்கா கண்ணு முழித்து பார்ப்பான், அவன் சாக மாட்டான். ஸோ நம்ம ஆண்டவரும் சாவாதவர், நாமவே சாவ விட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளை தோல்வி கொண்டு போகிற தேவன் அல்ல, ஜெயத்து காரணம் அவர் 3 நாள் உயிரோடு எழுந்தவர். ஸோ நம்மளோட வாழ்க்கை இந்த வருடத்தில் கர்த்தர் எழுதும் பொழுது நல்ல எண்ணத்தில் தான் எழுதினார். சவால்கள் இருக்கும், ஆனால் அதே போல் கர்த்தர் நம்ம ஒரு வகையில் கர்த்தர் நம்மளை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். 3வது இசபெல் கிட்ட சொன்ன 3வது காரியம் என்னென்னா, God expecting their response. நீ என்ன செய்ய போகிற? இன்றைக்கும் கர்த்தராக தான் கேட்க, வாட் இஸ் யுவர் ரெஸ்பாண்ட்? கர்த்தர் எதிர்பார்க்கறது, கால் அப்பான் த லார்ட் ஹிம் ஹோல் ஹார்ட்டட்லி. முழு மனதோடு நீ கூப்பிட கற்றுக்கொள்ளணும். அதான் அவர் எதிர்பார்த்தார். இஸ்ரவேலே, நீ முழு மனதோடு என்னை கூப்பிடு. இஸ்ரவேலே, முழு மனதோடு என்னை நோக்கி பாரு. Seek me with a whole hearted. முழு மனதோடு என் பக்கம் திரும்பு. எக்ஸ்பெக்டிங் த ரெஸ்பாண்ட். இன்றைக்கு கர்த்தராக அவரோட மனதார நம்ம திரும்புவோம், மனதார கூப்பிடுவோம், ஆண்டவரே மறுபடியும் உங்ககிட்ட வருகிறேன் என்று சொல்லி. காட்ஸ் நோ யுவர் சிச்சுவேஷன்ஸ். கர்த்தர் அவருடைய சூழ்நிலை நமக்கு என்னன்றாக தெரியும், எந்த சூழ்நிலை இருக்கிறோம் என்று சொல்லி. பாருங்கள், முடிச்சிடுறேன். கருவாடு இங்கே வச்சுருந்தீங்கன்னா அந்த சுற்றி எல்லாத்துக்கும் நாத்தாடி. ஐயோ சிரிக்கிறேன். கருவாடு வந்து நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா அந்த இடமே நாரும், ஆனால் சாப்பிட்ற மட்டும்தான் சொல்லுவான் ருசி. பாருங்க, ரேமனுக்கு கருவாட்டு கண்ணா ரொம்ப ஆசையாக. எங்கள் வீட்டில் செஞ்சாங்கன்னா எங்களுக்கெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. சொல்லுவாங்க, இந்த கறி வந்து ரேமனை கொடுத்தாரு, வச்சுருந்து சுட வச்சு 10 நாளைக்கு சாப்பிடுவார் அப்படின்னு. உலகத்துக்கு நம்ம பைத்தியக்காரன்லாம் சொல்லலாம், ஆனால் ருசித்து பார்க்குற நமக்கு தான் தெரியும் நம்ம ஆண்டவர் எப்படி பாண்டவர் என்று சொல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் ருசித்தால் தான் தெரியுங்க கருவாட்டு கறி என்னன்னு, இல்லாட்டி நாருன்னு தான் சொல்லுவோம். ஆனால் அதே போல் உலகத்தை சொல்லலாம், என்ன பைத்தியக்கார மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு. என்ன இவ்வளோ கஷ்டப்பட்டு கர்த்தர் எதிர்காலத்தை வைத்திருக்காரு, உனக்கு தெரியாதா? எனக்கு தெரியும்டா, கர்த்தர் என்ன எதிர்காலத்தை வச்சுருக்கேன். அல்லேலூயா. God is asking respond. Be God know all the situation. நம்ம கடந்து போகிற எல்லாமே வைத்திருக்கிறானுங்க. சொல்கிறேன், 4 பேஜ் தான் இருக்குது. கர்த்தர் அந்த 4 வாரத்தில் கர்த்தர் நிச்சயமாக நல்லபடியாக முடிப்பார். அல்லேலூயா. God is holding your future. அதுதான் the key verse. He is holding you. இசபெலே, நான் ஒன்று கரத்தில் வைத்திருக்கிறேன், உனக்கு ஒரு எதிர்காலத்தை நான் வைத்திருக்கிறேன். God inviting us. Hallelujah. So God, when He start the story for 2025 ஸ்டார்ட் பண்ணும் பொழுது ஒரு தலைப்பு வச்சார், உன் எதிர்காலம். சபையே, உன் எதிர்காலம் என் கையில் இருக்குது. ஒவ்வொருத்தருடைய பெயரை ஸ்டார்ட் பண்ணும் பொழுது உன்னுடைய எதிர்காலம் என் கையில் இருக்கிறது. எவ்வளோ சவால் நீ கடந்து போயிருக்கலாம் 11 மாதத்தில், ஆனால் முடிக்கும் பொழுது கர்த்தர் ஜெயத்தோடு முடித்து கொடுக்கிறவராக இருக்கிறார். வெற்றிகரமாய் முடிப்பார். நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நம்ம எதிர்காலத்தை ஆசீர்வாதம் கொடுக்கிறவராக இருக்கார். அல்லேலூயா. கண்கள் மூடி நாம் ஜெபிப்போம். God is still writing up the story. It's only the 11th month. 11 மாதம் தான் இருக்குது. பிரியம் இன்னும் 4 மாதம், இன்னும் 1 மாதம் தான் இருக்குது. There are 4 pages. அந்த 4 பேஜில் தான் கர்த்தர் நம்முடைய தலை எழுத்து முடிவை கொண்டு வரப்போகிறார்.
இந்த எதிர்காலத்தை குறித்து நீ கடந்து போன தெரியுமா அந்த 11 மாதம் அல்லேலூயா ரியாந்தா ராபா ஷேக்கா பாரியாந்தா நீ கடந்து போன தெரியுமா அந்த 11 ஆண்டுகளில் 11 மாதத்தில் உன்னுடைய சூழ்நிலைகள் பல ரீதியில் யூ வாஸ் ட்விஸ்டட், யுவர் சிச்சுவேஷன் வாஸ் ட்விஸ்டட். பல ட்விஸ்ட் நடந்திருக்கலாம், பல விதமான காரியங்கள், சிந்திக்காதது, நினைக்காதது, கனவுல வராதது, நினைத்து பார்க்காதது, பல குழப்பங்கள், பல சவால்கள், பல தோல்விகரமான காரியங்கள். பட் கர்த்தர் இந்த வாதத்தை முடிக்கும் பொழுது, மகளே மகனே, அவர் உனக்கு ஜெயத்தை கொடுப்பார், வெற்றிகரமாய் முடித்து கொடுப்பார். அப்போ நீ சொல்லுவாய், அந்த 23:20 வசனத்தில் சொல்லுகிறது போல, முடிவில் என்னுடைய நன்மையை நீ உணருவாய் என்று சொல்லி இந்த 25 முடிக்கும் பொழுது சகோதரனி சொல்லுவாய், என் ஆண்டவர் எனக்கு இவ்வளோ பாதையில் கடந்து போனது இதெல்லாம் என் நன்மைக்கு தான் செய்திருக்கிறார், அதில் கடந்து வந்ததுனால இன்றைக்கு கர்த்தர் என்னை உயர்ந்த இடத்துல வைத்திருக்கிறார் என்று சொல்லி அவர் மரித்தார், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தது போல நம்ம வாழ்க்கையில் ஒரு பொழுதும் தோல்வியை விட மாட்டார், ஜெயத்தை கொண்டு வருவார். தோல்வியை போல இருக்கலாம், நஷ்டத்தை போல இருக்கலாம், துன்பத்தை போல இருக்கலாம், வறுமையை போல தான் இருக்கலாம், ஆனால் முடிவில் கர்த்தர் துன்பத்தின் தேவன் அல்ல, துயரத்தின் தேவன் அல்ல, வறுமையின் தேவன் அல்ல, அவர் ஜெயத்தின் தேவன், வெற்றியின் தேவன், உயரத்தில் நிப்பாட்டி வைக்கிற தேவன். இயேசுவானவர் இறுதியில் கர்த்தர் 3ஆம் நாள் உயிர் தெழுந்து அவருடைய சிங்காசனத்தில் உயரத்தில் வைத்தது போல நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் உயர்ந்த இடத்துல வைக்கிறதான் கர்த்தர். அவர் இந்த வருடத்தை நமக்கு முடித்து கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, உன் கரத்தில் ஒப்பு வைக்கிறோம். சபையில் வந்த ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நீ ஆரம்பித்தது ஆண்டவரே அப்பா, நல்ல எண்ணத்தோடு ஆரம்பித்து ஆண்டவரே நல்ல எதிர்காலத்தை அமைத்து கொடுப்பதற்காக நீ ஆரம்பித்து ஆண்டவரே இறுதியில் ஆண்டவரே அதே எதிர்காலத்தை எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே ஒரு சந்தோஷம் சமாதானத்தையும் மறுபடியும் எங்களுக்கு சமாதானத்தை தாரோம், மறுபடியும் உன்னுடைய கிருபையை தாரோம், மறுபடியும் உன்னுடைய கிருபையில் மறுபடியும் உன்னுடைய இரக்கத்தினால எங்களை கரை சேர்க்கும்படியாக கூட ஜெபிக்கிறோம். இஸ்ரவேலை கர்த்தர் வெற்றிகரமாய் முடித்து கொடுத்தார், அதே போல் நம்மளோட வாழ்க்கையும் இந்த மாதத்திலிருந்து வருகிற மாதத்தில் வெற்றிகரமாய் கர்த்தர் முடித்து கொடுப்பார். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், ஒப்பு வைக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருத்தனையும் ஆசீர்வதிக்கும்படியாக கூட இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கைகளை அப்படியே வைத்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, என் முழு வல்லமை அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி, என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரை மறவாதே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.